ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தஞ்சை மாமணிக் கோவில் திவ்ய தேசத்தை தொடர்ந்து அடுத்ததாக திரு அன்பில் போத்தி செய்ய ஓர் குடைக்கீழ் பொன்னாடும் இன்னாடும் நாத்திசையும் ஆண்டாலும் நன்கில்லை தோத்தமிலா எந்தை அன்பிலாதி இணைத்தாமரை அடிக்கே சிந்தை அன்பிலாதார் சிலர். தோற்றம் இல்லாத எந்தை, பிறப்பே இல்லாத என்னுடைய தந்தையும், அன்பில் ஆதி திரு அன்பில் என்கின்ற திவ்ய தேசத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஆதி அத்தனை பேருக்கும் முழுமுதற் கடவுளான எம்பெருமானுடைய இணைத்தாமரை அடிகளுக்கு சிந்தை அன்பு இல்லாதவர்கள் சிலர். 2 திருவடை தாமரைகளினிடத்தில் தன்னுடைய மனசு பக்தியை கொள்ளாதவர் ஆகிய சில பேர். சிந்தை அன்பு இல்லாதார் சிலர்னா தன்னுடைய மனசில் பக்திங்கிறத கொள்ளாதவர்கள் சில பேர். அவர்கள் எல்லோரும் வாழ்த்து சொல்ல, வாழ்த்து கூற, யாவருமே தமக்கு ஒரு வாழ்த்து சொன்னால், ஓர் குடைக்கீழ் ஒற்றை வெண் கொற்றக்குடையின் நிழலில் பொன்னாடும் நாள் திசையும் ஈநாடும். பொன்னுலகமாகிய தேவலோகம் என்ன, 4 திசைகள் எல்லை வரையில் இருக்கக்கூடிய இந்த பூலோகம் என்ன, ஆண்டாலும் கூட அதுக்கு நன்மை உண்டாகாது. அதாவது பிறப்பே இல்லாத அன்பில் ஆதி திரு அன்பிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய இணை தாமரை அடிகளிலே அன்பு செய்யாதவர்கள் சில பேர் இருக்க, அவர்கள்லாம் இந்த பொன்னுலகமாகிய தேவலோகம் என்ன, இந்த பூலோகம் என்ன, ஆண்டாலும் தனி அரசாட்சி செய்தாலும் அதனால் அவருக்கு எந்த ஒரு நன்மையும் உண்டாகாது என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியில் இந்த திவ்ய தேசத்தை குறித்து பாசுரம் சொல்றார். அழியா பேரின்பத்தை பெற்று உய்யுமாறு எம்பெருமானிடத்தில் பக்தி செலுத்துவதை விட்டு அழிந்து ஒழியக்கூடிய தன்மையதாகி சாதாரண ஆசைக்காக இருக்கக்கூடிய சில இலக்குகளை பெற்று எல்லா உலகங்களையும் தனி செங்கோல் செலுத்தக்கூடிய பெருமை பெற்றாலும் கூட அது நற்கதி பெறுவதற்கு சிறினும் காரணமாகாது. அதனால் வரக்கூடிய பயன்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு பயனும் இல்லை. பொன்னாடும் இன்னாடும் அப்படிங்கிறது மேல் கீழ் உலகங்கள் எல்லாவற்றுக்கும் உபலட்சணமாக சொல்கிறார். ஸ்வர்கலோகத்தில் உள்ள யாவும் பொன்மயமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொன்னாடுங்கிறார். அதுக்கும் மேலே தோற்றமில்லாத எந்தை ஆதி மத்தியாந்த ரஹிதன் அப்படின்னு எம்பெருமான சொல்கிறார். ஒரு பிறப்பில் மாத்திரம் மக்களானவர்களுக்கு உபகாரத்தை செய்யக்கூடிய தந்தை போலே இல்லாமல் எப்போதும் இடைவிடாமல் அடியவரான தமக்கு அன்போடு ஆவண எல்லாவற்றையும் செய்த உபகாரகன். ஒரு பிறப்பில் நமக்கு இவன் பிள்ளையோ மகனாகவோ பிறந்தாள் அப்படிங்கிறத உவந்து உபகாரத்தை செய்யக்கூடிய இந்த பிறவி தந்தை போலே இல்லாது எப்பொழுதும் இடைவிடாமல் அடியவர்களுக்கு அன்போடு ஆவண செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்யக்கூடிய உபகாரகன். அதனாலே எம்பெருமான இந்த இடத்துல எந்தைன்னு சொல்கிறார். ஆக சர்வவித பந்துவா இருத்தருக்கு உபலக்ஷணம் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார். ஆதி முதலாவார் மூவரே மூவருள்ளும் முதலாவான் மூரிநீர் வண்ணன்னு சொல்கிறாரே முதலாழ்வார்கள். இப்படி முதலானவன், ஆதியானவன், முழுமுதற் கடவுளானவன் அந்த எம்பெருமான் தாழ் பணியாதார் அரசாட்சி செய்தாலும் ஒன்றும் பயனில்லை அப்படின்னு அழகான பாசுரம். திரு வடிவழகிய நம்பி எம்பெருமான் இங்கே எழுந்தருளிருக்கின்றான். சௌந்தரியவல்லி நாச்சியார், அழகிய வல்லி, திருவடிவழகிய நம்பி அழகிய வள்ளி தாயாரோடு எம்பெருமான் எழுந்தருளிருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம். பிரம்மன் வால்மீகி முனிவர் பூமி பிராட்டிக்கு பிரத்யக்ஷம், தீர்த்தத்தில் நீராடி சாபத்திலிருந்து விடுதலை பெற்றார் அப்படின்னு இந்த திவ்ய தேச சரித்திரம். அதனால் இவருடைய பெயரிலேயே புஷ்கரணி இங்கே விளங்குகின்றது. இந்த க்ஷேத்திரத்திலே தாயார் நின்ற திருக்கோலத்திலும் ஆண்டாள் நாச்சியார் அமர்ந்த திருக்கோலத்திலும் சேவை சாதிக்கிறார்கள்.
திருமழிசையாழ்வார் ஒரு பாடலாலே மங்களாசாசனம் நான்முகன் திருவந்தாதியில், அதனாலே ஒருவர் பாடிய ஒப்பற்ற திவ்ய தேசம் அப்படின்னு இந்த திவ்ய தேசம். நாகத்தனை குடந்தை வெக்கா திரு எவ்வுள் நாகத்து அணை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தன் ஆவான். தன்னை சார்ந்தே வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடிய அன்பர்களுடைய உள்ளத்தில் புகுவதற்காக எம்பெருமான் ஆதிசேஷனுடைய படுக்கையிலே திருக்குடந்தை, திருவெக்கா, திரு எவ்வுள், திருவரங்கம், திருப்பேர், திரு அன்பில், பார்க்கடல்னு சொல்லக்கூடிய 7 இடங்களில் கிடந்த கோலத்தில் விளங்குகின்றான். இந்த 7 திவ்ய தேசத்தில் எம்பெருமான் கிடந்த கோலத்திலே எழுந்தருளியிருப்பது எதற்காக? அடியவர்களினுடைய உள்ளத்தில் புகுவதற்காக. ஆக திவ்ய தேசங்களில் எம்பெருமான் சேவை சாதிப்பதே அன்பர்களினுடைய உள்ள கோவிலிலே புகுவதற்காகவே என்று கருத்து. நாகத்தனை குடந்தை, திருக்குடந்தை, திருவெக்கா, திருவள்ளூர், திருவரங்கம், திருப்பேர், திருவன்பில் என்கின்ற திவ்ய தேசங்கள்லாம் சம்சாரிகளோடு தோள் தீண்டி சர்வேஸ்வரன் கண் வளர்ந்திருக்கிறான். எதற்காக கண் வளர்ந்திருக்கிறான்? அணைப்பார் கருத்தனாவான் கிடக்கும்னு. உன்னை நெஞ்சிலே புக ஒட்டோம் அப்படின்னு எண்ணாமல் நெஞ்சிலே அணைப்போம் அப்படின்னு ஆசாலேஷம் உடையவர்கள்லாம் அவர்களுடைய அப்படி எம்பெருமானை எப்பொழுது அணைப்போம் அணைப்போம் அணைப்போம்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுடைய நெஞ்சிலே புகுவதற்காக இப்படி பல இடங்களில் படுகாடு கிடக்கிறான். இவன் இப்படி நெஞ்சிலே புகுவதற்கு சமயம் பார்த்து நிற்கிறது எதனாலே அப்படின்னு கேட்டால் ஆதி நெடுமால்னு சொல்கிறார். உயிர்க்கெல்லாம் தாயாய் இருப்பவன் ஆகையாலே அதனாலே இப்படி படுகாடு கிடக்கிறான். சமயம் பார்த்து எந்த சமயத்தில் அடியவர்களுடைய நெஞ்சிலே புகலாம், ஆதி காலத்தில் வைத்திரை வைத்து நோக்கி ரட்சித்தவன்னா, அதனாலே ஆதி நெடுமால். ஆதி நெடுமால் தாயை போல பேரன்பு கொண்டவன். அதனாலே ஆதி நெடுமாலானவன் தாயை போல பேரன்பு கொண்டவன், உயிர்க்கெல்லாம் தாயாய் இருப்பவன், நெஞ்சிலே அணைப்போம்னு ஆசாலேசமுடையவர்களினுடைய ஹிருதயத்திலே புகுவதற்காக சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கானாம். ஆசிரிதருடைய ஹிருதயம் திருந்த அதிலே புகந்தருளுவதற்காக பிரதீக்ஷனாய் எழுந்தருளியிருக்கின்றான் எம்பெருமான். அப்படி இங்கே பேரன்பிலே, அன்பில் என்கின்ற திருப்பதியிலே எழுந்தருளியிருக்கின்றான் என்று இந்த திரு அன்பில் திவ்ய தேசத்துக்கு திருமழிசையாழ்வார் மங்களாசாசனம். அடுத்த திவ்ய தேசத்தை அடுத்த பதிவிலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.